சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஹோல் சிஏ ஜேர்னியில் பேசிக் லெவல் தான் ஃபவுண்டேஷன் லெவல். ஸோ இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவல் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடியது இன்டர்மீடியேட். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் கைடோட லைவ் டெமோவோட CA Intermediate Registration through Direct Entry for Foundation student who have not cleared their foundation exam in multiple attempts. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் அரைஸ் ஆகாது. ஸோ நம்ம வீடியோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்லாம் சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வித் 100 KB சைஸோட. ஃபர்ஸ்ட் வந்து 12th and 10th மார்க் ஷீட். செகண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சாஃப்ட் காப்பியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க வித் த சைஸ் 100 KB. அண்ட் தேர்டாக வந்து உங்களுடைய சிக்னேச்சரும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ICAI.org அப்படின்ற ICAIயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே நிறைய போர்ட்டல் அவைலபிளாக இருக்கும். அதில் SSP போர்ட்டல் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த சைன்இன் டீட்டெயில்ஸில் யூசர் ஐடியில் உங்களோட SRO நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டேப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் ஆப்ஷன் டைரக்ட் என்ட்ரி ஃபார்ம் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டீட்டெயில் என்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் கரண்ட் டேட்டில் எந்த அட்ரஸில் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை கரெக்டாக கொடுங்க. அண்ட் கீழே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஹிஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இஸ் சேம் ஹேஸ் பெர்மனன்ட் அட்ரஸ். ICAI பொறுத்த வரைக்கும் 2 அட்ரஸ் கேட்பாங்க. ஒன்று கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், இன்னொன்று பெர்மனன்ட் அட்ரஸ். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் S மட்டும் கொடுத்துருங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸில் நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருந்த எல்லா அட்ரஸுமே கரெக்டாக பெர்மனன்ட் அட்ரஸில் காப்பி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை மேனுவலாக டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸையும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட கேட்டகரி இருக்கும். அதாவது கேஸ்ட், SC, MBC, OC அந்த மாதிரி உங்களோட கேஸ்ட் என்னவோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து மேண்டட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஆப்ஷனில் விட்டுறலாம். எப்பயுமே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் டபுள் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்மூத்தாக அப்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக தான் சைஸ் வந்து 100 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். அவங்க காலம் வைஸில் ஒரு சில டேட்டாஸ்லாம் கேட்டிருக்காங்க. அந்த எல்லா டேட்டாவுமே உங்களோட மார்க் ஷீட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கிளிக் ஹியர் டு அப்லோடுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். UG குவாலிஃபிகேஷன், PG குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே இந்த 10th and 12th மார்க் ஷீட்டில் நான் எப்படி சொல்லியிருந்தனோ அதே மாதிரி டேட்டாலாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு அப்லோட் யூஸ் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த UG குவாலிஃபிகேஷன், PG குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். ஒன்ஸ் 10th and 12th மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். பிகாஸ் விச் இஸ் மோர் மேண்டட்டரி. இப்போ சொன்ன எல்லா சாஃப்ட் காப்பியுமே நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் ஸ்டடி சூஸ் பண்ணும். அதாவது ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். அது கீழே வந்து குரூப் வைஸ் இருக்கும். அதாவது நம்ம குரூப் 1க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, குரூப் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, ஒரு போத் குரூப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ICAI ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் போத் குரூப் தான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. வேறு எதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ போத் குரூப்பே இருக்கட்டும். தென் ஆர்டிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா Sன்ற ஆப்ஷனே இருக்கட்டும். அது கீழே சப்போஸ் உங்களுக்கு வேறையாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே மேனுவலாகவே எடிட்
டெபிட் கூட பண்ணிக்கலாம். இது எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ்க்கு டபுள் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஐசிஐ இன்டர்மீடியட் போத் குரூப்புக்குமே 18,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பற்றின பைஃபர்கேஷன் நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐசிஐ ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக நெட் பேங்கிங், டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேமெண்ட் மோடெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஹோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூட இந்த மாடலில் தான் உங்களுக்கு வரும், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கோர்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், புக்ஸ். ஸோ எப்படி புக்ஸ் வந்து 0 காஸ்ட் வித் 0 டெலிவரி காஸ்ட்டோட ஆர்டர் பண்ணுறது, அந்த ஒரு ட்ரிக்கை நான் இன்னொரு வீடியோவில் க்ராக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், புக்ஸ் வாங்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக என்னது ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பிளான். ஐசிஐ அண்டர் நியூ ஸ்கீமில் ஈச் சாப்டர் வைஸ் மார்க்ஸ் வெயிட்டேஜை நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அந்த எல்லா வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அதை போய் பார்த்து கம்மிங் அட்டம்ப்டை நம்ம சிஏ இன்டர்மீடியேட்டை க்ராக் பண்ணுறோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ இன்டர்மீடியேட் பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இருக்காங்க பட் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.